ஆட்டாதீங்களா? பின்னாடி வாங்க. அண்ணா மொபைல் உள்ள போயிடாது. வீடியோ எடுக்கிறோம் அப்படியே மைக் பிடிக்கிற மட்டும் ஃப்ரண்ட்டில் போயிருங்க, அவ்வளோதான். புண்ணா 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 அப்படியே புண்ணா. இருண்ணா தரண்ணா இருண்ணா. ஓகே ஓகே. நான் மொபைல் பின்னாடி இருக்கேன். மொபைல் பின்னாடி ராமர் கோயில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு 150-200 பேரில் நானும் ஒருத்தன். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ சொன்னேன் இல்லை, ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசாக இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்லை ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான். இதில் அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சார், சமூக வலைத்தளம் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னெடுக்க ஒதுக்கப்படாதனால நீங்கள் வந்து அது முன்னெடுத்து கேட்டதாக ஒரு வீடியோ ஒன்று படம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துருக்கு. ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்லுவாங்க. தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் திறப்பு விவகாரத்துல கோயிலெல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு இஷ்யூ நடந்துச்சு. நிர்மலா சீதாராமன் மேடம்க்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துருந்துச்சு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. லிங்கா வாக்கண்ணா பத்திரமா